ஹாய், ஹலோ. இது எங்களோட ஒரு ப்ரூடர் கேஜோட இப்போதைய நிலைமை. இப்போ குஞ்சு போடல, போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த கூடு வந்து எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த கீழே ஒரு குண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குண்டு குழி எல்லாம் இருக்குது. இது வந்து சும்மா உண்டானதில்லை, பெருச்சாளி தோண்டி போட்டது. பெருச்சாளி தோண்டி இந்த கீழே இருந்த மண்ணை எல்லாம் தூக்கி மேலே போட்டிருக்கு. இப்போ இதுக்குள்ளே இப்போ வந்து குஞ்சு வைக்க முடியாது, ரொம்ப ரிஸ்கியான ஒரு இதாயிரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த ப்ரூடர் செட்டப் மொத்தம் மாற்றிட்டு க்ளீன் பண்ணி அந்த குழியை வந்து முதல்ல அடைக்கணும். அந்த குண்டு குழியை வந்து பேட்சப் பண்ணணும். அதுக்காக தான் அதுதான் இந்த வீடியோவில் போடுறோம், மெயின்டெனன்ஸ் மாதிரி பண்ணுறது. அப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீ ஆகும்போது வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பண்ணி தருவாங்க. அப்போது குழி எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு உள்ளே கைவிட்டால் இன்னும் ஆழமாக போயிடும். உள்ள பாம்பு பள்ளியெல்லாம் இருக்கான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு. அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன சின்ன கல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு அதை வந்து நிரப்பணும். முதல்ல குழியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் போடலாம் அப்படின்னு ஐடியா. மற்றபடி இது வந்து கூடு வந்து நல்ல நம்ம வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணப்போ இப்போ நமக்கு வந்து இந்த குழியோட அளவு வந்து இப்போ கிளியராக தெரியுது எவ்வளோ இருக்குதுன்னு. மண் கீழே இருக்கக்கூடிய மண் வந்து மேலே தெரியுது. மேலேயும் அதை தூக்கி போட்டு இந்த மண்ணெல்லாம் தூக்கி நம்ம கீழே போட்டிருக்கோம். இப்போ இந்த குழியை போட்டு நிரப்பியிருக்கோம். நிரப்பிட்டு நீ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நனைச்சி கொஞ்சம் கற்கள், ஏதாவது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஓடுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு அதை பேச்சப் பண்ணணும். கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கூட காசு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஃப்யூச்சரில் பண்ணலாம். அப்போ கிராஜுவலாக நம்ம பண்ணணும் அதெல்லாம். இப்போ பார்த்திங்களா, அதை நனைச்சி விட்டாச்சு. நனைச்சி விட்டு இனி வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே சிமெண்ட் வந்து திக்காக போட்டு பேச்சப் பண்ணலாம் அப்படின்னப்போ சிமெண்ட் குழச்சிட்ருக்காங்க. சிமெண்ட் குழச்சி இப்போ பார்த்திங்களா, அதில் கல், அந்த மாதிரி செங்கல், சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு ஃபில் பண்ணி அந்த குழியை வந்து டிஃபைன் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்காங்க. எடுத்து இனி இதுக்குள்ளே வந்து இந்த சிமெண்ட்டை வந்து போட்டு ஃபில் பண்ணும். போட்டு ஃபில் பண்ணினதுக்கப்புறம் 2-3 டேஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு அகெயின் அதை வந்து க்ளீன் பண்ணணும். பொட்டாசியம் பெர்மேங்கனேட்லாம் போட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஆஃப் சிக்ஸ் வந்து அதுக்குள்ளே போடணும். இது வந்து ஆல்ரெடி நெக்ஸ்ட்டு இன்னொரு இதுலேயும் நாங்கள் ப்ரூடர்லேயும் புது பேட்ச் கோழிகள் போட்டிருக்கோம். இது வந்து எங்களுக்காக, வீட்டுக்காக, எக் பர்பஸுக்காக வந்து புது பேட்ச் போடலான்னு. அப்போ இதுலேயும் இந்த கூடையை வந்து மெயின்டைன் பண்ணி அதையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி புது பேட்ச் போடணும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்களா திக்காக போடுறாங்க. திக்காக அந்த சிமெண்ட்டை வந்து நம்ம போட்டு இது பண்ணுறோம். ஒரு 2-3 டேஸ் வந்து ரெஸ்ட்லேருந்து அது செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெருச்சாளிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மேலே வர முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறைய ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அதனால இந்த மாதிரி பண்ணுறோம். இனி இதுக்கு மேலே திக்காக கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் திக்காக காங்க்ரீட் போட்டு அந்த ஃப்ளோரை வந்து கொஞ்சம் கூட திக்காக போடலாம் அப்படின்னு ஐடியா. பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃபைனல் லுக் வரும். பார்த்தீங்களா, இப்போ எப்படி ஆயிடுச்சு. இனி வந்து கூட டோட்டலாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண வேண்டியதான். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் போட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஃபியூமிகேட்லாம் பண்ணி ரெஸ்ட்டில் போட்டிருக்கோம். போட்டுட்டு ப்ராபப்ளி